இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொது காலத்தின் 33வது வாரத்தின் வியாழக்கிழமை. இன்றைய நாளில் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி என்னவென்றால், லூக்கா 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 41 முதல் 44 முடிய. இந்த பகுதியிலே நாம் சிந்திக்க இருப்பது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கின்ற ஒரு கேள்வி: அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? நாம் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது நம்முடைய குடும்பத்திலே அமைதி, நம்முடைய அகத்திலே அமைதி, நாம் வாழுகின்ற சூழலில் அமைதி, வேலை பார்க்கின்ற இடங்களில் அமைதி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் அது முழுமையாக அமைகிறதா என்று பார்க்கின்ற பொழுது பல நேரங்களில் அமைவதில்லை. இன்று இயங்குகின்ற சமூக ஊடகங்களாக இருக்கட்டும், செய்தித்தாள்களாக இருக்கட்டும், எப்பொழுதுமே நம்மை பதட்டத்திலே வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு தோன்றி சொன்ன முதல் வார்த்தை என்ன? அவர்கள் பயத்தில் இருந்தார்கள், பதட்டத்தில் இருந்தார்கள். ரோமையர்கள் என்று கொன்று விடுவார்கள் அல்லது யூதர்கள் தங்களை காட்டி கொடுத்து விடுவார்கள் என்று பலவிதமான போராட்டத்திலே இருந்த பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும். ஆக அமைதி என்பது நமக்குள் இருக்க வேண்டிய ஒன்று. எந்த ஒரு சூழலிலும் பயப்படாமல் இருக்க வேண்டும். ஏன், நம்முடைய வாழ்வு சிதைக்கப்பட்டாலும், நாம் துன்புறுத்தப்பட்டாலும் அந்த நேரத்தில் அமைதி காக்க வேண்டும் என்பதுதான். எடுத்துக்காட்டிற்கு, இந்த அமைதி நம்முடைய குடும்பங்களில் நிலை பெற்றிருக்கிறதா என்றால் நிச்சயமாக. பல நேரங்களிலே குடும்பத்திலே பிரச்சனைகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும். கணவன் மனைவியிடையே பிரச்சனையாக இருக்கலாம், குழந்தைகள் பெற்றோருடைய பிரச்சனையாக இருக்கலாம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் யாராவது ஒருவர் பொறுமையாக அமர்ந்து நிதானமாக அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு முற்படுகிறார் பாருங்கள். அதாவது சண்டை சச்சரவுகள் நடக்கின்ற பொழுதும் ஒருவர் அமைதி காத்து பொறுமையாக நிதானமாக செயல்படுகின்றார்கள், அங்குதான் அமைதி நிலைத்திருக்கிறது. ஆக இது குடும்பத்தில் அமைதி என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியிலே ஒரு ஆலயத்தை மையப்படுத்துகின்றார். ஆலயத்தை பார்த்து அழுகின்றார். அந்த ஆலயம் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்று நாம் கற்களால் கட்டப்பட்ட ஆலயங்களை பார்ப்பதை விட, தூய பவுலடியார் சொல்லுவது போன்று நாம் அனைவருமே ஆலயமாக இருக்கின்றோம். தூய ஆவியானவர் குடிகொள்ளுகின்ற ஆலயம். இந்த ஆலயம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது? கோபத்தில் இயங்குகிறதா? பதட்டத்தில் இயங்குகிறதா? பதவி ஆசைகள், பொறாமைகள் இவற்றில் இயங்குகிறதா? அல்லது நற்பண்புகளோடு இயங்குகிறதா? ஒழுக்கத்துடன் இயங்குகிறதா? அமைதியோடு இயங்குகிறதா? பொறுமை, நிதானம் எப்படி இயங்குகிறது? எனக்குள் நடக்கின்ற அந்த போராட்டம் என்ன? நான் என் அகத்தில் அமைதியுடன் இருக்கின்றேனா என்பதை நாம் கண்டறிவதற்காக இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் ஒருவருடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான தருணம் என்பது எப்பொழுது அவர் அகத்தில் அமைதி உணர்கிறாரோ அப்பொழுதுதான். நாம் இந்த உலகம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். போர்கள், இயற்கை பேரிடர்கள், பல்வேறுபட்ட சமூக பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், ஊழல் இவைகளெல்லாம் இருக்கின்ற பொழுது நாம் வெளியில் அமைதி வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அதே நாம் அகத்திலும் ஆசைப்படுகின்றோம் அமைதி வேண்டும் என்று. ஆக இந்த அமைதி என்பது இன்னொருவால் கொடுக்கப்படுகின்ற ஒன்று அல்ல, மாறாக நானாக உருவாக்கி கொள்வது. நான் எப்பொழுது என்னுடைய ஆசைகள், என்னுடைய பேராசைகள், ஆசைகள் என்பது தேவைதான், ஆனால் பேராசைகளை விலக்கி நான் என்னை சரியான விதத்தில் அமைத்துக் கொள்கின்றேனோ அப்பொழுது அமைதி ஏற்படும். இரண்டாவதாக, எப்பொழுது என்னுடைய நேரத்தை கடவுளுக்கு கொடுத்து அவரோடு இணைந்திருக்கின்றேனோ அப்பொழுது அமைதி ஏற்படும். எப்பொழுது என்னுடைய குடும்பத்திலே கோபத்தை முன்னிலைப்படுத்தாமல் அன்பை முன்னிலைப்படுத்தி வாழுகின்றேனோ அப்பொழுது அங்கே அமைதி ஏற்படும். எப்பொழுது நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றேனோ அப்பொழுது அங்கே அமைதி ஏற்படும். ஆகவே சிந்தித்து பார்ப்போம். கடவுள் என்னை இந்த உலகில் அமைதி ஏற்படுத்துவதற்காக அனுப்பியிருக்கின்றார். ஆக நான் பிறரிடத்தில் அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்றால் முதலில் அமைதி எனக்குள் தங்க வேண்டும். அதற்குரிய ஆற்றலையும் அருளையும் இறைவனிடத்தில் வேண்டுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் அமைதி உள்ளவர்களாகவும் அன்பு நிறைந்தவர்களாகவும் வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென்.